சூரியனுடைய அனுகிரகம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடக்காது. சிம்மராசிக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை கோதுமையை கையில் வச்சுட்டு காலையில் 6 to 7 தலையை சுற்றி வெளியே போட்டாலே அஷ்டமத்து சனியாக இருந்து உங்களை வறுத்தெடுக்கணும், கெடுக்கணும், உங்களை டார்கெட் பண்ணணும், உங்களை ஃபோக்கஸ் பண்ண சனி பகவான் அமைதியாக உட்காந்துட போகிறார். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலிமா திடீர் தன பிராப்தி அதிர்ஷ்டம் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி இன்வெஸ்டர் மூலிமா. சிம்ம ராசி நேர்களாகிய உங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய சிரமங்கள், நிறைய பிரச்சனைகள். சிம்மாசனத்தில் உட்காந்து கும்பிட வேண்டிய ஒரு பெண்ணாக இருக்கிறவங்கள கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் சில விஷயங்களை எடுத்து சொன்னதுனால குத்தம் கண்டுபிடிச்சி உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. பலவிதமான இடையூறுகளை ஒரு 35-45 வயசு வரைக்கும் ஆள்படக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க. உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தன்மை உங்கள் குடும்பத்தாருக்கே பிடிக்காது. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்தில் வரார். குடும்பத்தில் எப்போ பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது மேடம், என்னோட புத்திசாலித்தனத்தினால நான் அதை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு பயங்கரமாக பிளான் பண்ணேன். கேதுவோடைய தாக்கம் கார்த்திகை மாதத்துக்கு மேலே தான் குறையும். ஓகேவா? ஸோ அது வரையும் யாரையும் நம்பி ஏமாறாங்க. ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இனிய தமிழ் புத்தாண்டு பெயர்ச்சி. இந்த வருஷத்துடைய பெயர் பரபாவ வருஷம். ராசிநாதன் ராசி கட்டத்தில் மேச ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான் இருக்கார். மிதுன ராசியில் குரு பகவான் பலமாக இருக்கார். சிம்ம ராசியில் கேது பகவான் பலமாக இருக்கார். கும்பராசியில் ராகு பகவானும் சந்திர பகவானும் இருக்காங்க. மீன ராசியில் சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் பலமாக இருக்காங்க. இந்த 2026 12 ராசிக்காரங்களுக்குமே யோகன் கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு தருணம் இருக்குது. அதனால் 2026 மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் யோகங்கள் நிறைஞ்ச ஒரு வருஷமாகவே அமையிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையா இருக்குது. சிம்ம ராசிக்கு அதிபதி எம்பெருமான் சூரிய பகவான். அரசியலில் நிர்ணயம் பண்ணணுன்னாலோ, வாழ்க்கையில் ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணுன்னாலோ சூரியனுடைய அனுகிரகம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடக்காது. சிம்மராசிக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை கோதுமையை கையில் வச்சுட்டு காலையில் 6 to 7 தலையை சுற்றி வெளியே போட்டாலே சூரிய தோஷத்துலேருந்து விடுபட்டுடலாம். சிம்மராசிக்காரங்க பொதுவாக பார்த்திங்கன்னா மேன்மை வரக்கூடிய ஒரு வருஷம் இந்த 2026. 2026 சொல்லுவாங்க அஷ்டம சனி. நான் என்ன பண்ண போகிறேனோ தெரியல, 2.5 வருஷம் என்னை போட்டு வாட்டி வதைக்க போகுது. ஏன் ஒரு கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் மீதி 2 கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தருணங்கள் வரதானே போகுது. பயப்படாதீங்க. டீனேஜ் குழந்தைங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். படிக்கிற குழந்தைங்க, ஒரு 10ஆம் கிளாஸுக்கு மேலே 12th காலேஜ் படிக்கக்கூடியவங்க இந்த காதல்னு சொல்லக்கூடிய ஒரு தேவையில்லாத நோயில் தான் மாட்டிண்டு தாய் தகப்பனுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இன்னலையும் துன்பத்தையும் தான் வாங்கக்கூடிய நேரம்தான் அஷ்டம சனி. ஒருவேளை அஷ்டம சனியில் உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா மதம் மாறின ஒரு நட்பு வரும். அந்த மாதிரியான ஒரு தருணமும் நடக்கும். இருந்திருந்தாலும் ராசிலேயே உங்களுக்கு கேது பகவான் இருக்கார். ஞானத்தை கொடுத்துருவார், தெய்வ பலத்தை கொடுத்துருவார், தேவதைகளுடைய அனுகிரகத்தை கொடுத்துருவார். படிக்கிற குழந்தைங்க படிக்கிற கான்சன்ட்ரேஷனில் பண்ணுங்க. டாக்டராக ஆகக்கூடிய ஒரு நிறையா விஷயங்கள் இந்த சிம்ம ராசிக்கு தான் இருக்குது. அரசியலில் தெரிஞ்சவங்களை பெரிய ஆளாக கொண்டு வரக்கூடியவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக தான் இருக்குது. சிம்ம ராசிக்கார பெண்களை கெட்ட மற்ற ராசிக்காரங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க. தான் கணவன் மேலேயும் தான் புள்ளக்குட்டிங்கள் மேலேயும் அளவு கடந்த அன்பும் அரவணைப்பும் உடையவங்க. சோறெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு கஞ்சி தண்ணியை குடித்து நான் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க தாங்க சிம்ம ராசிக்கார பெண்கள். அவங்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க, அவங்க கூட சந்தோஷமாக வாழுங்க. ஆனால் பலவிதமான இடையூறுகளை ஒரு 35-45 வயசு வரைக்கும் ஆள்படக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க. உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தன்மை உங்கள் குடும்பத்தாருக்கே பிடிக்காது. இதனாலேயே உங்களுக்கு உடல் சூழ்நிலைகளோ ஒரு சர்ஜரியோ வந்துட்டு போகும். சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இது விதி. இருந்திருந்தாலும்
உங்கள் வீட்டு குலதெய்வத்தை நல்லா வழிமுறை பண்ணிவிட்டு உங்கள் முன்னோர் மூத்தோர் வழிபாடுகளை முறையாக பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த அஷ்டம சனி உங்களை ஒன்றும் பண்ணாது. அஷ்டம சனி வந்து ஆண்களுக்கு தான் அஷ்டம சனி, பெண்களுக்கு கிடையாது. சனீஸ்வர பகவான் பெண்களை வந்து ஒன்றும் பண்ண மாட்டார். தப்பே நீ பண்ணாலும் ஒரு வாய்தா கொடுப்பார், தெளிவாய்க்கோ அப்படின்ட்டு. ஆனால் ஆண்களுக்கு தான் அஷ்டம சனி. குடிச்சிக்கிட்டே இருக்கிறா, அந்த குடிச்சிக்கிட்டே இருக்கிறவருக்கு என்ன ஆகுது, உள்ள கணையம், டைஜஸ்ட்டு, அஜீர்ண கோளாறாக ஒரு நோயை உண்டு பண்ணி பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதான் அஷ்டம சனி. சிம்ம ராசிக்காரர்கள் மனைவி இருக்க மாற்றான் மனைவி மேலே ஆசைபாசம் வந்தாலும் அஷ்டம சனி அவங்களுக்கு. அதனால் சிம்ம ராசிக்காரங்க பொதுவாக வந்து இந்த 2026க்கு முன்னையே கணவன் மனைவி பல பேர் பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணங்கள்லாம் இருக்குது. ஏன்னா கேது பகவான் உங்கள் ராசியில் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பற்றற்ற நிலைமையில் வரக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் இருக்குது. ஒட்டுணர்ந்து வாழுங்க, சந்தோஷமாக குடும்பத்தை வந்துவாங்க. மறப்போம் மன்னிப்போம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். யாருக்கும் எந்த தீங்குகளோ எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. சந்தோஷமாக தான் இல்லறத்தோட சந்தோஷமாக வாழ பாருங்கள். சிம்மராசிக்கார பெண்களுக்கு பொதுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு 2026 ஒரு யோகமான ஒரு வருஷமாக அமையணும். சிம்மராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. சிம்ம ராசி அன்பர்கள், இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமடையக்கூடிய ராசி எது அப்படின்னா சிம்மம் தாங்க சொல்லலாம். எப்படிங்க இப்படிலாம் சொல்ல முடியும், நாங்களே அஷ்டமத்து சனியில் இருக்கோம். கரெக்டு தான். அஷ்டமத்து சனியாக பெயர்ச்சியாகி சனி பகவான் அமர்ந்த கொஞ்ச காலகட்டத்திலே நிறைய ஜோதிடம் பார்க்க வரவங்க சொல்ல நிறைய பிரச்சனைகள் அப்படின்றதுக்கு முக்கியமாக நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, மேடம் கையில் ஒரு 10,000 ரூபாய் வச்சுருந்தேன் மேடம், ₹1,00,000 வச்சுருந்தேன் மேடம், ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு, மாட்டேன்னு சொல்ல முடியாத ஒரு ஆள் மேடம், கேட்டாங்க இப்போ கொடுத்துட்றேன்ப்பா, 1 மணி நேரத்தில் கொடுத்துட்றேன்ப்பா, 2 மணி நேரத்தில் கொடுத்துட்றேன், நாளை காலைல டான்னு உங்கள் கையில் காசு கொடுப்பேன் அப்படின்லாம் சொன்னாங்க மேடம். வாங்கி எத்தனை மாதம் ஆகுது மேடம், இப்போ வரைக்கும் கொடுக்கவே இல்லை மேடம். வருமா வராதா இப்படி கேட்குறவங்கள பார்க்குறோம். அதே மாதிரி குடும்பத்தில் எப்போ பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது மேடம், என்னோடய புத்திசாலித்தனத்தினால நான் அதை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு பயங்கரமாக பிளான் பண்ணேன். ஆனால் சிலதை தான் என்னால் தீர்த்து வைக்க முடியுது, பலதை தீர்த்து வைக்கவே முடியல, என்ன பண்ணுறதுனே தெரில, பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படி சொல்கிற சிம்மத்தையும் பார்க்குறோம். வேலை செய்கிற இடத்துல என் மூளையை திருடுறான் தெரியுங்களா மேடம், என்னோட ஹையர் அஃபிஷியல், இந்த வேலையை செய் அந்த வேலையை செய், நான் சும்மா இருக்க அவனுக்கு பார்க்க பிடிக்கல, அதே மாதிரி என்னை டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறவங்களையும் பார்க்குறேன். சுயதொழில் வச்சு நடத்துகிறவங்க, வேலை செய்கிறவங்க எங்களை ரொம்ப சத்தாட்சி எடுக்கிறாங்க அப்படி சொல்கிற சிம்மத்தையும் பார்க்குறோம். அதே மாதிரி பாருங்கள், எதிர் வீடு பக்கத்து வீடு 3வது வீடுலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா போனால் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சொல்லியிருந்தவங்க இப்போ நான் போய் வணக்கம்னா கூட கம்முன்னு கண்டுக்காமல் போகிறாங்க, வாண்டட்லி அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க மேடம் இப்படி சொல்கிற சிம்மத்தையும் பார்க்குறேன். சனி பகவான் பயிற்சியான உடனே வந்து பாருங்கள், லைட்டாக வந்து ரொம்ப சிம்பிளாக நிதானமாக தாங்க வண்டி ஓட்டிகிட்டு போனேன். எதுக்கு குறுக்காப்பில் நாய் வந்துச்சு, மோதி கீழே விழுந்து கால் உடஞ்சிருச்சுங்க, ராடு வச்சுருக்கேன் இப்படி சொல்கிற சிம்மத்தையும் பார்த்தோம். ஆக இவ்வளோ பிரச்சனை சொன்ன சிம்மம் எப்படி நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயங்க. குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 1/6/2026 பயிற்சி ஆகிறாரு இல்லைங்களா. இது வந்து பாருங்கள், மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்ச பெற்று அமர்றார். அவருடைய உச்ச பார்வை சனி மேலே படியுது. அஷ்டமத்து சனியாக இருந்து உங்களை வறுத்தெடுக்கணும், கெடுக்கணும், உங்களை டார்கெட் பண்ணணும், உங்களை ஃபோக்கஸ் பண்ண சனி பகவான் அமைதியாக உட்காந்துட போகிறார். ரொம்ப சிம்பிள். கண்ணு மூக்கு வாய் எல்லாத்தையும் கட்டி போட்டால் ஒருத்தவங்க எப்படி கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க, செயலற்று உட்கார போகிறார். இது ஒரு பெருத்த ரிலீஃபுங்க. அதனால தான் நான் சொன்னேன் முதல்ல சந்தோஷம் அடையக்கூடிய ராசி எது அப்படின்னா சிம்மம் தான். இது சூப்பராக. அதுக்கு அடுத்து 12ஆம் மாதம் வரைக்கும் ராகு பகவான் என்ன பண்ண போகிறாரு, உங்கள் வாழ்க்கை துணை மூலயமா உங்களுக்கு வருமானம், தனப்பிராப்தி, ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் அப்படின்றது கொடுக்க போகிறார். எடப்போங்கம்மா நீங்கள் வேறு, எங்கள் மனைவி படிக்கவே இல்லைம்மா, அவள் போய் எப்படிம்மா சம்பாதிக்க முடியும், எங்க பக்கத்தில் கம்பெனி ஏதாவது ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இவ்வளோ நாள் வரைக்கும் சோம்பேறியாக கூட இருந்துக்கலாம். சில சொல்லுவாங்க என் பொண்டாட்டி சரியான சோம்பேறிமா அப்படின்னு. அப்படி சோம்பேறியாக இருந்தால் கூட இந்த காலகட்டம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு வேலைக்கு போவாங்க, எங்க நாங்களும் போகிறேன் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா நல்லா சம்பாதிப்பாங்க. ஓடி ஒரு ஷிஃப்ட்டுக்கு பதில் 2 ஷிஃப்ட்டை பார்ப்பாங்க. ஆக உங்களோட லைஃப் பார்ட்னர் மூலிமா திடீர் தன பிராப்தி, அதிர்ஷ்டம் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி இன்வெஸ்டர் மூலிமா சுய தொழில் வச்சு நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்டர், உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுவார். இதெல்லாம் ப்ளஸ் தாங்க. மைனஸ் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. லைஃப் பார்ட்னருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி இவ்வளோ நாள் நான் என்ன சொன்னாலும் என் பொண்டாட்டி ஊன் சாமி ஆமான் சாமி அப்படியே சாமி அப்படி தாங்க சொல்லுவாங்க.
ஆனால் இப்போ எப்படி பேசுகிறா அப்படின்னு இவ்வளோ நாள் நீ வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம்? நான் வேலை செஞ்சு கொஞ்சம் காலகட்டத்தில் பிள்ளைக்கு வண்டி வாங்கி கொடுத்துட்டேன், வீட்டுக்கு ஏசி போட்டுட்டேன் அப்படின்னு பெருசாக பேசுகிறாங்க. நான் 2 வார்த்தை பேசினா 10 வார்த்தை பேசினா பரவாயில்ல, நான் 2 வார்த்தை பேசினா 100 வார்த்தை பேசுகிறாங்க. பேசுறதுல கூட ஒரு நியாயம் தர்மம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். நீ என்ன வேணா பேசுமா, எது வேணா பேசுமா, நான் அதை அப்படியே ஆமோதிக்கிறேம்மா அப்படின்னு நீங்கள் அமைதியாக இருக்கணும். இதில் மட்டும் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பிஸ்னஸ் பார்ட்னரும் இதே மாதிரி தான் பேசுவார், அதில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், பொதுவாக சிம்மம் ஒரு கூட்டத்தில் தலைமையாக இருக்கணும். எனக்கு கூட்டத்தில் நான் வந்து ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும், இப்படிலாம் நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் நீங்கள். ஆனால் இந்த காலகட்டம் தனிமை தான்ப்பா எனக்கு இனிமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். இது நல்லதா? ரொம்ப நல்லது. நம்ம வந்து கோயிலுக்கு போகலான்னு தோணும், இறை வழிபாடு பண்ணலான்னு தோணும், வெளிநாடு போய் பிஸ்னஸ் பண்ணலாமான்னு தோணும், ஜீவசமாதிக்கு போகலான்னு தோணும், தியானம் பண்ணலான்னு தோணும். எவ்ரிதிங் இஸ் குட். கீப் ஆன் டூயிங். இதில் எந்த வித டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்தில் வரார். ரொம்ப காலகட்டம் பின்னாடி நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க. அப்பாடா, வாழ்க்கையில் இப்போதான்ப்பா சந்தோஷமே நம்மளுக்கு வந்திருக்கு. நம்ம லைஃப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தென்றல் வீசுது அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. நிறைய சிம்மராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, நிலப்புல வாங்கலாம், பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்கலாம், பிள்ளைங்களை வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போகலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டூர் போகணுன்னு ஆசைப்பட்டவங்க டூர் போகலாம். வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். இப்படி நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு வரதாங்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 5 மற்றும் 8க்கு அதிபனான குரு பகவான் 12ஆம் பாவத்தில் அமர்ந்து இந்த மாதிரி சுப விரயங்கள் அப்படின்றத சாலிடாக கொடுக்க போகிறோம். ஆக இந்த வருஷம் உங்களுக்கான வருஷம். எந்த அளவுக்கு நேர்த்தியாக உங்களோட உண்மையான ஒரு ஹார்ட் ஒர்க்கோட உங்களோட எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டோடு நீங்கள் உழைப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உழைச்சிங்க அப்படின்னா சிம்மம் சிகரத்தை நோக்கி எந்த விதமான டவுட்டும் இல்லை. வாழ்த்துக்கள். சிம்ம ராசி நேர்களாகிய உங்களுக்கு நம்மளுடைய 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிரமங்கள், நிறைய பிரச்சனைகள், நல்லது பண்ண போய் உங்களுக்கே அது கெட்டதாக ஆனது தான் கடந்த ஒரு 3 வருட காலமாக நடக்கக்கூடிய ஒரு உண்மை. இந்த 3 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களுடைய பேரை காப்பாற்ற முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் பல தடைகள், பலவிதமான சூழ்ச்சியில் நீங்களே உங்கள் மேலே ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களை ஆளுமை செலுத்தியது என்பது நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். ஓகே, இருக்கட்டும். அவருடைய 8ஆம் இடங்கிறது உங்களுக்கு நிறைய அழுத்தத்தை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாலும், நம்ம ஏற்கனவே சனி பயிற்சி பலனும் தெளிவாக சொல்லியிருப்போம். சனி பார்த்த இடம்தான் பிரச்சனை, சனி பகவான் அமர்ந்த இடம் பெரிய பாதிப்பு கிடையாதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடை பார்க்குறதா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இப்பயுமே சனி பயிற்சிக்கு அப்புறமே சிம்ம ராசிக்காரங்க ஒவ்வொரு வார்த்தையிலையும் நீங்கள் கவனமாக பேசுனாலும் அந்த பேசின வார்த்தையில் என்ன குறை கண்டுபிடிக்கலாம், நீங்கள் சொன்னதில் என்ன விஷயத்தில் தப்பு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி தப்பு கண்டுபிடிச்சி உங்கள் மேலே பழி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீங்களும் எவ்வளவோ உங்கள் வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணி எதுக்குடா வம்பு, நம்ம வாழ்கிற வாழ்க்கை நமக்கே இப்போ யோசனையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீ வாழ்ந்துட்டீங்க. அவ்வளோ சிரமப்பட்டு வாழ்கின்ற வார்த்தைகளில் தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வருகிற ஆனி மாதத்து முதல் குரு பகவான் கடக ராசிக்குள்ளே அமர்ந்து சனி பகவானை பார்க்க போகிறார். அப்போ என்ன நடக்க போகுதுன்னா, சனி பகவானுடைய பார்வையினால் ஏற்படுகின்ற பாதிப்பை கண்ட்ரோல் பண்ணுறார். இந்த ஒரு வருஷம் முழுவதுமே சனி பகவான் 2ஆம் இடத்துடைய பார்வையில் சுப பார்வையாக இனிமேல் செலுத்த போகிறார். அப்போ குடும்ப ஒற்றுமை சூப்பராகும், தன வரவு அற்புதமாக இருக்கும். இவ்வளோ நாட்களாக நீங்கள் உழைச்சி ஓடா தேஞ்சு போயிட்டீங்க. உங்கள் வீட்டுக்கார், அதாவது நம்மளுடைய சிம்மராசி பெண்கள்லாம் என்ன சொல்லலாம்னா, ஒரு மிகப்பெரிய சிம்மாசனத்தில் உட்காந்து கும்பிட வேண்டிய ஒரு பெண்ணாக இருக்கிறவங்கள கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் குடும்பத்துக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் ஒரு அன்பாக இருந்து, பண்பாக இருந்து, பாசமாக இருந்து சில விஷயங்களை எடுத்து சொன்னதுனால குத்தம் கண்டுபிடிச்சி உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அதாவது நான் மனதளவில் டிப்ரெஷனில் இருக்கிற சிம்மராசி பெண்களுக்கு உறுதியாக இனிமே இந்த ஆனி மாதம் முதல் குடும்பத்தில் ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதுவும் நம்முடைய ராகு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார், கேது பகவான் ராசிலேயே உட்காந்துருக்கார். இவர் வந்து இந்த தமிழ் புத்தாண்டில்
கார்த்திகை மாதம் வரையும் இங்கே தான் இருப்பாங்க. அவருக்கு கேதுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. சிம்மராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம அவங்கள வந்து தெளிய வைப்போம், புரிய வைப்போம். இன்னும் அவங்க கூட இருக்கிற சூழ்ச்சியாளர்லாம் யாருன்னு கண்டுபிடிப்போன்னு உங்கள் கூடவே உட்காந்து நிறைய விஷயங்களை எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கார். ஓகேவா? ஸோ கேதுவோடைய தாக்கம் கார்த்திகை மாதத்துக்கு மேலே தான் குறையும். ஓகேவா? ஸோ அது வரையும் யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. அது எந்த உறவாக இருக்கட்டும், கொஞ்சம் நிதானமாக முடிவெடுங்க. அதே போல் யார் உங்களை வந்து காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள் சொன்னாலோ, நீங்கள் செய்யாத விஷயத்தை செஞ்ச மாதிரி சொன்னாலோ அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்களாக இருங்க. அவங்கள ப்ரூஃப் பண்ணணுங்கிறக்காண்டி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஒவ்வொரு வார்த்தைகள், ஒவ்வொரு விஷயங்கள் இப்படி பேசணும், அவங்கள காயப்படுத்திடக்கூடாது அப்படின்னு அவங்கள புரிய வைக்க நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்காண்டி நீங்கள் ஒரு பிளான் போடுறீங்களே, அதுலேயே நீங்களே ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுங்க. ஸோ அதனால் போனவன் போகட்டும், சொன்னவன் சொல்லட்டும், நானாக இருக்கேன் அப்படின்னு மட்டும் தெளிவாக மட்டும் இருந்துட்டிங்கன்னா இந்த 2026 தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம், வீடு கட்டக்கூடிய யோகம், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், திருமணம் நடத்தக்கூடிய யோகம், இல்லாததை இருக்கு என்று உங்களை பழி சுமத்திய விஷயத்தில் நீங்கள் நேர்மையானவர், உண்மையான பெண்மணி, நேர்மையான பெண் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கக்கூடிய ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய யோகமாக தமிழ் புத்தாண்டு இருக்க போது சிம்மராசி பெண்களில் குடும்ப வாழ்க்கையில் தன்னுடைய கணவர் குடும்பத்தின் மூலமாக எவ்வளவோ கஷ்டத்தையும் துன்பத்தையும் போராட்டத்தையும் நீங்கள் சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சகிப்புத்தன்மையை புரிந்து கொண்டு குரு என்ன பண்ண போகிறாரு, உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்க போகிறார், நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார். நிம்மதியான மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். வாழ்க நலமுடன். இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தோட தன்னுடைய ஆசைகள் நிறையா இருக்கும், தேவைகள் நிறையா இருக்கும். ஏன் கடனாளியாக கூட இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், நலிஞ்ச நோயில் இருக்கலாம், எதிரிகள் கூட உங்களுக்கு இன்னல்களும் விளைவிக்கலாம். இப்படி துன்பத்தின் கடலில் நீங்கள் துவண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. இந்த கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஒரு 3 வாரம் வரேன்னு மட்டும் வேண்டிக்கிங்க. வாரம் கிளம்புறதுக்கு முன்னே ஒரு கோழி சேவல் வாங்கி வீட்டில் கட்டி போட்டு தீனி போடுங்க. 3வது வாரம் போகும்போது அந்த சேவலை எடுத்துகிட்டு போயிட்டு கோயில் அதிகாரிகள் கிட்டையாது, கோயில் குருக்கள் கிட்டையாது கேட்டு இந்த கோயிலுக்கு நான் இந்த சேவலை நியமித்து விட்றேன் அப்படின்னு ஒரு சின்ன பரிகாரத்தை ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி கேளுங்க. கட்டாயமாக செய்ய சொல்லுவாங்க. 100க்கு 100 உங்கள் ஆசைகள், தேவைகள், உங்கள் கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும். அங்கே இங்கே நீங்கள் அலைய வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க. வல்லக்கோட்டை முருகன் கோவில் தாம்பரத்துலேருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர். இந்த சின்ன வழிபாட்டை செய்யுங்க. 2026 இன்பமாக வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழுங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வல்லக்கோட்டை முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நம.